எல்லாருக்குமே 19 முடிச்சுட்டு 20 போகும்போது நிறைய தாட்ஸ் பிரெயினில் வந்துட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், காலேஜ் முடியுது, லைஃப்பில் ஏதாவது பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1000 தாட்ஸ் வரும். ஆக்சுவலாக நம்ம சரியாகவே தூங்க மாட்டோம். அது தூங்காதது காரணமே வேறு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்போம். கேம் விளையாடுறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறதுன்னு சொல்லி நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஸோ நானும் ஆக்சுவலாக அதே சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன். 19 முடிச்சுட்டு 20 போகும்போது நிறைய தாட்ஸ் வரும். அந்த ஒரு மாதம் எனக்கு டிசம்பர் காலேஜ் முடிஞ்சது, நவம்பர் என்னோட பர்த்டே. 19 முடிச்சு 20 வரும்போது அந்த ஒரு மாதம் எனக்கு 1000 தாட்ஸ். என்ன பண்ணணும், எப்படி பண்ணலாம், நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண எனக்கு போகுமா, வேறு ஏதாவது பண்ணுமே, யூடியூப் சேனல் கூட நம்ம பேச வரலையே, நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ பயம். பிஸ்னஸ் பண்ணணும்னு இருக்கும், ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும், அப்பா காசு வேணும், காசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதுக்கெடுத்தாலும் ரீசன் சொல்லி நான் தள்ளிக்கிட்டே இருந்தேன். அப்படியே போச்சு கொஞ்ச நாள். அப்படியே எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸாக பார்த்து தள்ளிட்டே இருந்தேன். லைக் டிசம்பர் 20 அந்த ரேஞ்சில் வந்து ஆண்ட்ராய்ட் டேட்டோட வீடியோஸ்லாம் பார்த்து அப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ ஹி வாஸ் லைக் நானும் நடந்து போவேன். எனக்கும் ஆக்சுவலாக அதே மாதிரி இதெல்லாம் நான் அந்த வீடியோக்காகவும் பேசல, அவர் சொன்னதானு சொல்லல. நானும் இந்த 8th வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து எங்கள் ஸ்டாப்லேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஸ்கூல் வரைக்கும் நடந்து போனோம். ஸோ நாங்கள் வந்து ஹைவே வழியாக போவோம், உள்ளே போக மாட்டோம். உள்ளே போனால் 1.5 மணி நேரம், 1 hour எதுவும் ஆகும். ஹைவே வழியாக போனால் 30-40 minutes தான் ஆகும். ஸோ ஹைவே வழியாக போயிட்டு அங்கேருந்து நடந்து போனோம். லைக் 2.5 to 3 kilometers சம்திங் இருக்கும். பேக் வெயிட், லஞ்ச் பேக் மாதிரி நடந்து போவேன். ஸோ சொர்றன்னு ஒரு காரில் பசங்க, நம்ம என் கிளாஸ் பசங்களே போவாங்க. நான் போய் யோசிப்பேன், அவங்களாம் காரில் ஜம்முன்னு போகிறாங்க. சம்டைம்ஸ் தே யூஸ் டு கிவ் லிஃப்ட். சில பேப்பர்லாம் லிஃப்ட் கொடுப்பாங்க, விட்டுறேன்னு சொல்லி. சில பேப்பர் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போலாம் நான் யோசிப்பேன், காரெல்லாம் ஜம்முன்னு போகிறாங்க, அப்பா காசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போத்துலேருந்தே நான் அதே மாதிரி நானும் யோசிச்சிருக்கேன். அண்ட் எனக்கும் வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு தெரிஞ்சதுலாம் என்னன்னா, லக்கு, அப்பா காசு, அப்புறம் ஃபேமிலி சொத்து, இது 3 இருந்ததால் தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இதனால தான் அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சிச்சு. அப்படி தான் நானும் போயிட்டு இருந்தேன். ரொம்ப அதான் 19 இயர்ஸ் முடிச்சுட்டு 20 வரைக்கும் அப்படியே தோணுச்சு. அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது தென் ஐ ஸ்டார்டட் டு சி ஆண்ட்ராய்ட் வீடியோஸ். இந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நான் வந்து மோட்டிவேஷன்லாம் பார்க்காம ஆக்சுவலாக அவர் உண்மையாகவே சொல்கிறாரா இவர் லைஃப் லெசன் எப்படின்னு சொல்லி ஆண்ட்ரூவும் டெஸ்டும் சேர்த்து நான் பார்த்துனே இருந்தேன். ஸோ அப்படியே வந்து ஒரு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு லைக் 40 days சம்திங், அந்த டைம் ஒரு ஜெயிலில் வேறு இருந்தார். 40 days மொத்த வீடியோஸும் நான் பார்த்தேன். என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு 8th 9thலேருந்தே வந்து இந்த ஜம்ப் கட்ஸ் அவங்கெல்லாம் பார்த்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நானே எப்படி பண்ணுறேன் சொல்லி உட்காந்து கதைலாம் நான் எழுதியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி யூடியூப் பண்ணணும் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. தை யூஸ் டு சே லைக், அதெல்லாம் நம்மளுக்கு ஆகாதுடா, அதெல்லாம் ரொம்ப வேலை, அதெல்லாம் தலைவலி அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குல்ல, எனக்கு அப்போ இருக்கும், குண்டா இருக்கிறேன்றது ஒன்று இருக்கும். செகண்ட் வந்து எனக்கு வந்து முடி வணங்காது. இப்போ இருக்கிற மாதிரி இப்படி வணங்கிலாம் இருக்காது இப்போ. அப்போ வந்து அப்படியே இப்படி நின்றுட்டு இருக்கும். ரொம்ப ஐ திங்க் லைக் 8th standard வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப அப்படியே எனக்கு காண்டா இருக்கும் மூஞ்சி பார்க்கறதுக்கு எனக்கு. ஸோ அந்த ஃபோட்டோலாம் இருக்குது, நான் போட முடியுமான்னு தெரில. பட் அந்த இதெல்லாம் இருக்கும்போது நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அப்படியே தள்ளி 12th முடிஞ்சிச்சு. எல்லாத்துக்குமே எனக்கு இன்செக்யூரிட்டி. நான் பேசவும் மாட்டேன், இந்த புக் எடுத்து படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். டீச்சர்கிட்ட அடி வாங்கிப்பேன், பிரின்சிபல்கிட்ட போய் இது பண்ணிப்பேன், வீட்டில் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, எல்லாமே வாங்கிப்பேன். நான் தவிர படிக்க மாட்டேன். ஏன்னா தப்பாக படிச்சிட்டேன்னா அப்படின்றது ஒரு பயம் இருக்கும். நான் ஸ்டேஜு கூட என் லைஃப்பில் ஏறினதே கிடையாது. ஸ்கூலில் என்கிட்ட சொல்லுவாங்க, நீ நல்லா காமெடி பண்ணிட்டு ஏறுன்னு சொல்லி. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் காமெடி பண்ணுவேன், ஸ்டேஜ்லாம் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே தள்ளிட்டே வந்தேன். பட் எனக்குள்ள ஒரு இது வந்து 11th வந்து ஒரே ஒரு டைமாவது ஏறிடலாம்டா, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. டைலாக்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் வந்து ஒரு பார்பர் மாதிரி முடி வெட்டணும். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து அங்கே பப்ஜி, அந்த டைம் பப்ஜி ட்ரெண்ட் ஆனால் அவனுக்கு உட்காந்து பப்ஜி விளையாடுற மாதிரி இருப்பான். நான் அப்படியே முடி வெட்டிட்டே இருக்கும்போது அவனை வந்து நான் சொல்லுவேன், தம்பி மேலே உட்காரப்பானா, அவன் சேருக்கு மேலே ஏறிடுவான். அதுதான், அவ்வளோதான். அது தம்பி நான் மேலே உட்காருவான்னு சொல்லுவேன். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன், வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ அதுக்கே எனக்கு வந்து இப்படி உதரும். லைக் அவ்வளோ எப்படி சொல்கிறது, நான் ஒன்றுமே பண்ணாமல் இருந்த மாதிரி ஒரு பையன். ஸோ அதுக்கப்புறம் லைக் நிறைய வீடியோஸ் ஆனிமேட்டர்ஸ்லாம் பார்த்து February 2 ஐ போஸ்டட் மை ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதை எல்லாமே நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பீப்புளும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ண தான் இந்த ஃபுல் வீடியோவே. ஸோ நான் வந்து அந்த டைம் வீடியோலாம் போட்டேன், ஏதோ ஒன்று பேசி போடலான்னு சொல்லி. அப்போ ராகுல்யம் வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு, ஜஸ்ட் ஃபோன் எடுத்து பேசி போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதே நானும் மோட்டிவேஷனில் போய் போட்டேன். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோ, மதன் குருடைய ஃபர்ஸ்ட் வீடியோ, அப்புறம் இஃபான் வியூஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ, இவங்கெல்லாம் போய் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இவங்களோட நானே நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சி போய் போட்டு பார்த்தேன். இப்போ பார்த்தா அது சிரிப்பதாக இருக்குது. ஐ டிட் இட் சம்திங். பட் திங் இஸ், அப்போ நான் ஆக்ஷன் எடுத்துலனா ஐ வுட் ஹவ் நாட் டன் திஸ். என்னோட யூடியூப் சேனல் இப்போ மானிடைஸ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து அந்த இதில் வந்து நல்லா காசுன்றது ஒன்று பார்க்க முடியுது. மணின்னு சொல்லி 100, 850 அப்படின்றது நல்லா பார்க்க முடியுது. ஸோ இட் ஃபீல்ஸ் குட். லைக் 2 வருஷம் கஷ்டப்பட்டு அவ்வளோ வந்திருக்குன்றது. பட் திங் இஸ், நான் வந்து அந்த டைமில் என்ன மென்டாலிட்டி இருந்தேன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக 99% ஆஃப் த பீப்புள் இதே மென்டாலிட்டி தான் இருப்பீங்க. 99, 100. ஸோ டக்குன்னு முடிஞ்சிடணும் அண்ட் சீக்கிரமாக காசு சம்பாதிச்சு லைஃப்பில் செட்டில் ஆகிடணும் அப்படின்ற மென்டாலிட்டி ஒன்று இருக்கும். தேர்ட் வந்து அவனை மாதிரியே நான் இருக்கணும். சி சம் கை இன் இன்ஸ்டாகிராம் சம்திங், அவனை மாதிரியே நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணும். அவனை மாதிரி காரு, அவனை மாதிரி துபாய் இப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ த திங் இஸ், இப்போ நான் பார்க்கும்போது ஈமான் காசியை பார்த்து கொஞ்சம் இதான, ஏன்னா இவன் 22 தான், 22 20 சம்திங் அந்த ஏஜில் என்னோட 2-3 வயசு தான் பெரியவனாக இருக்கான், இவன் இவ்வளோ வச்சிருக்கான்,
இவ்வளோ மாதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு வி யூஸ் டு திங்க் லைக். பட் த திங் இஸ் அவன் நம்மளோட முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பான், அவன் நம்மளோட அதிகமாக லைக் ஃபெயிலியர்ஸ் அது இது பார்த்து லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ஸோ அதனால அவனுக்கு அந்த மோட்டிவேஷன் அந்த டிசிப்ளின்லாம் நல்லாவே இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ இருக்காது, மேலே கீழே மேலே கீழே நான். பட் நான் அந்த லைக் அந்த ஜூன் வரைக்கும், அந்த பிப்ரவரியில் வீடியோ போட்டு ஜூன் வரைக்கும் ஐ ஸ்டார்ட் டு டூ யூடியூப் மட்டும் தான், வேறு எதுவுமே எனக்கு வேலை இருக்காது, அது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு இன்டர்ன்ஷிப் இருந்துச்சு. ஸோ அப்பப்போ காலேஜ் போகிற வேலை மட்டும் தான் இருக்கும். அப்போலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நான் பேச மாட்டேன், ஜஸ்ட் யூஸ் டு டேக் ஒர்க்கு, ஐ மீன் அந்த இன்டர்ன்ஷிப்பு யூடியூப் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுவேன். ஒரு 2.5 மாதம் 3 மாதம் வரைக்கும் வீடியோஸ் போட்டுட்டு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு வீடியோ, 10வது வீடியோ 12வது வீடியோ சம்திங் ஐ திங்க், அந்த எப்படி ரம்ஜான் டைமில் வந்து வெயிட்டை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போடும்போது அந்த வீடியோ மட்டும் 500 வியூஸ் போச்சு. அடா டே என்னும் பார்க்குறாங்கடா, நானும் நல்லா பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கமெண்ட் வேறு ஒன்று பண்ணியிருந்தாங்க ஒரு அக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்கள் வந்து நல்லா பேசுகிறீங்க, கொஞ்சம் ஆடியோ லைட்டிங்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, நல்லா வரும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஓகே ஃபீட்பேக்லாம் தராங்க, சூப்பர் சூப்பர், இப்போ நான் வந்து ஃபேமஸ் ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஐ யூஸ் டு போஸ்ட் வீடியோஸ். அதுக்கப்புறம் இன்னும் வெறிய இருந்துச்சு, ஓகே சூப்பர் பண்ணுறோம். 500 பேர்னோடனே இப்போ கண்ணு முன்னாடி 500 பேர் யோசிச்சு போகிறாங்க, அப்போ எத்தனை பேர் என்ன பார்த்துருக்காங்க, ஸ்கூலில் எத்தனை பேர் பார்க்கும்போது எனக்கு கை காலம் வந்துருச்சு, இப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது வச்சு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் டு புஷ் மை செல்ஃப். அது அப்புறம் அப்படியே ஜூனில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். அது வேலையில் சேரும்போது எனக்கு வந்து எவ்வளோ ஃபோர்ஸ்னா, ஐ ஜஸ்ட் நீட் டு குவிட் த ஜாப் அவ்வளோ சொன்னாங்க, ஆனால் நான் குவிட் பண்ணல. த திங் இஸ், உங்களுக்குன்னு ஒரு கட் ஹெல்த் ஒன்று இருக்கும், உங்கள் மென்டாலிட்டி ஒன்று சொல்லும், நீ பண்ணுறா முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒருத்தன் வந்து சொல்லுவான். அவன் தான் இன்னொரு சல்மானுக்கு இன்னொரு சல்மான் உள்ளே இருந்து பேசுவான், பண்ண முடியும், உன்னால் முடியும், முடியாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒன்று பேசுவான். இன்னொருத்தர் வந்து அவன் சொல்கிறது கரெக்டுன்னு ஒன்று சொல்லுவான். ஆனால் அந்த கரெக்டுன்னு சொல்கிறான்ல, லைக் நெகட்டிவாக பேசுகிறாள், அவன் சொல்கிறது நம்மளுக்கு கரெக்டுன்னு சொல்லி அவனோட வாய்ஸோட இவனோட வாய்ஸ் அதிகமாக தெரியும், இல்லைன்னு சொல்லி. ஐ ஃபெல்ட் லைக் தட், ஓகே ஏதோ நான் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா இவன் வந்து 2 மைண்ட் எல்லாருக்குமே இருக்கும், அந்த ஒயிட் உல்ஃப் பிளாக் உல்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாக் உல்ஃப் வந்து எனக்கு வந்து சொல்லிட்டே இருக்கான், ஆனால் ரொம்ப மெதுவாக கேட்குற மாதிரி. இவன் வந்து ரொம்ப கணீர்னு பேசுகிறான், இதுதான் போகணும், இதுதான் அப்படின்னு சொல்லி ஏதோ. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, இது எனக்கு ஏதோ இருக்குது, எனக்கு ஏதோ ஒன்று ஆக போகுதில்ல, ஐ ஜஸ்ட் நீட் டு டூ இட் சொல்லி என்னோட வீட்டில் அப்பா அம்மா அப்புறம் வேறு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னது என்னென்னா, படித்த படிப்புக்கும் பண்ணுற வேலைக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை, லைஃப்பை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு தான் தெரு பசங்க எல்லாருமே தான் சொன்னாங்க. இதுக்கு இதில் போனேன். அண்ட் எனக்கு வந்து யாரோ ஒரு அண்ணாலாம் ஒர்க்குக்கு வருவார் அப்பப்போ வீட்டில், அவர் பார்த்துட்டு நீ என்னப்பா இந்த வேலையில் வந்துட்டேன் அப்படிங்கும்போது எனக்குலாம் வந்து என்ன இந்த வேலை இவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஏன்னா நான் வந்து பெரிய காலேஜில் படிச்சுட்டு இந்த வேலை செய்யும்போது எப்படி ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இன்ஜினியரிங் சைடு ஏன் போனேன் அப்படின்னு சொல்லி நான் அது மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை. ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங்லாம் யோசிக்கல, இது எனக்கு ஏதோ ஒன்று தரப்போகுது, அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இது எதோ எனக்கு தரப்போகுது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் இருந்துச்சு. ஐ திங்க் அது எனக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்து அவ்வளோ மோட்டிவேஷன் அவ்வளோ டிசிப்ளின் கொடுத்தது வந்து ஒன் வித் அவர் பாவர்ட்டி. லைக் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரொம்ப இந்த ஸ்டேஜ்லலாம் இருந்திருக்கும், லைக் சாப்பிட்ற டைம்லலாம் ஒரே ஒரு தோசை 2 தோசை தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. வீட்டில் வந்து அந்த பழைய சோறு அப்படி சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் எனக்கு ரொம்ப காண்டாச்சு. லைக் ஒரு சில்வர் ஸ்பூனில் இருந்த பையன் வந்து திடீர்னு அவ்வளோ கீழே போகும்போது எனக்கு எப்படி அந்த ஒரு ஹீட். செகண்ட் வந்து ஆனுடேட்டோட மோட்டிவேஷன் நல்லாயிருக்கும். நெவர் சேஸ் லைக் நீ பண்ணியே ஆகணும், நீ பண்ணலன்னா அப்படி ஒரு சொல்ல. எனக்கு ஹிட்னதெல்லாம் வந்து நீ பண்ணனா எவனோ ஒருத்தன் பண்ண போகிறான், நீ எடுக்கலன்னா ஒருத்தன் எடுக்க போகிறான், நீ பண்ணலன்னா என்ன பண்ணலன்னா த சன் இஸ் கோயிங் டு ரைஸ், த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு ரன், எவனுமே எதுவும் கண்டு போகிறது இல்லை, அது எது கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி. ஸோ தட் மேட் மீ புஷ் ஸோ மச் ஹார்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாட்ஸ்லாம் ஃபஸ்ட்டில் இருக்கும், பண்ணால் எனக்கு செட் ஆகுமான்னு சொல்லி உங்கள் மனசு ஒன்று சொல்லணும், ஏய் பண்ணுறா அப்படின்னு சொல்லி. இந்த இந்த நெகட்டிவ் சல்மான் பேசுகிறதோட இந்த மோட்டிவேஷன் சல்மான் ஒருத்தர் இருப்பான், அவன் பேசுவான், இல்லை அது அதிகமாக கணீர்னு கேட்கும், இல்லை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் அந்த ஒர்க்கு வந்து எனக்கு எத்தனை பேர் வந்து ஐ திங்க் லைக் 4-5 மந்த்ஸ் வரைக்கும் எனக்கு சொல்லிட்டே இருந்தாங்க, இது வேஸ்ட் பண்ணுற, நீ வேஸ்ட் பண்ணுற, ஐடி வேலைக்கு அது போகலாம், இல்லை உனக்கு கீழே வரவன் வந்து உன்னை வேலை சொல்லித்தர மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நான்லாம் ரொம்ப அப்படியே என்னடா இது அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணது அந்த டைமில் வந்து சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு ஃபீல் லோ. என்கிட்ட எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க பேசுறதுக்கு பிஸ்னஸ் பற்றி எதுவுமே. அந்த ஒரு வருஷம் நான் வந்து எப்படி போனேனே தெரில. பட் திங் இஸ், நான் போய் அந்த ஓனர் வந்து ஃபுல்லாக பிஸ்னஸ் மைண்டட் பீசர், அவரும் முஸ்லீம் தான். ஸோ அவர் பையனும் வந்து பிஸ்னஸ் மைண்டட் பீரியட் தான். அவருக்கும் எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். ஒரு அண்ணாவா நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியலன்னா அவரெல்லாம் சொல்லுவார், எனக்கெல்லாம் எவ்வளோ தெரியுமா இருக்கும், நான் தூங்கவே மாட்டேன், வெள்ள முடியலாம் வரும், டென்ஷனில் அப்படின்லாம் சொல்லிட்டு ஈஸ் டு மோட்டிவேட் மீ. ஸோ அப்படியே ஒரு லைஃப் வந்து அப்படியே முடிஞ்சிச்சு. லைக் அதான் அந்த சல்மானுக்கு வந்து அந்த டைமில் வந்து அந்த மென்டாலிட்டி வந்து இல்லைனா ஐ வுட் ஹேவ் நாட் டன் திஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து இப்போ தோணும், இல்லை யூடியூபாக பண்ணலாம் அப்படின்னு தோணும், இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு பார்த்து எடுத்துருப்பீங்க அது பண்ணணும்னு தோணும். த திங் ஐ வில் சஜஸ்ட் இஸ் டோன்ட் குவிட். கன்சிஸ்டன்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். யாரெல்லாம் வந்து அந்த வேலை வேணாம்னு சொன்னாங்களோ அதே வேலை தான் இப்போ எனக்கு வேலை இல்லாமல் இருக்க வச்சிருக்கு. ஐம் ஜஸ்ட் சிட்டிங் இன் மை ஹோம். Try to, I just learned about houses, I just learned how to talk, I just learned how to handle stress.
ஏன்னா இந்த பக்கம் ஓனர் ஒன்று சொல்லுவார், டக்குன்னு இன்னொருத்தர் அந்த பையனும் ஒன்று சொல்லுவார், அப்புறம் இவர் ஒன்று சொல்லுவார், அவங்க ஒன்று, அப்படியே அந்த எல்லாருமே ஒன்று ஒன்று சொல்லும்போது அந்த 20 வயசு காலமாக நான் அவ்வளோ மேனேஜ் பண்ணது. மேபி ஐ திங்க் இட் இஸ் ஹெல்பிங் மீ நவ். ஸோ அப்படியே அது லேர்ன் பண்ணதான் அதுக்கப்புறம் எப்படி வீடு விற்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்து லேர்ன் பண்ணி ஜஸ்ட் ஸ்டார்டட் டு ஃப்ளிப் ஹவுசஸ். அந்த மணி வச்சு தான் ஐம் ஜஸ்ட் மேக்கிங் மணி அவுட் சைட் த ஜாப். ஸோ எவ்வளோ ஒன்று பண்ணி நான் இப்போ சர்வை பண்ணிட்டு இருக்கேன். பட் த திங் இஸ், அத்தனை பேர் சொன்னது 99 இல்லை 100% எல்லாருமே வந்து தப்பாக தான் சொல்லியிருக்காங்க. நான் ஒருத்தன் தான் கரெக்ட். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி. ஸோ இப்போ குண்டாக இருக்கும்போது நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு மென்டாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சாக்லேட் சாப்பிட்டோம்னு மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்தும், சாக்லேட் ஏன்டா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இதுவும் வந்து இல்லை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் யூடியூப், இது நான் ரெண்டுமே ஒரே ஃபோக்கஸில் போயிட்டே இருந்தேன். யூடியூப்பும் இப்போ எனக்கு மானிட்டைஸ் ஆகிடுச்சு, அந்த வேல்யூ எனக்கு இது பண்ணிச்சு. ஆனால் ரெண்டுமே வந்து நான் பண்ணாதுன்னு சொன்னவங்களாம் இருந்தாங்க. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், எனக்கு வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துட்டு கால் பண்ணிலாம் பேசினாங்க. மச்சான் சூப்பர்ரா, 2600 பேர் ஏதோ வந்துட்டுக்கிறாங்க, நான் நினச்சே பார்க்கல நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி. எனக்கே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா நான் டிக்டாக்லாம் வீடியோஸ் போட்டு அவங்க எல்லாம் போய் பேசுவேன். நீ வந்து காலைல ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், நைட் ஒரு டைம் சும்மா சும்மா பாரு, 3 வியூஸ் ஏதாவது வரும், 6 வியூஸுக்காக அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கே தெரியாது, அவனே சொன்னான் 1000க்குலாம் நீ இது பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி. இப்போ உனக்கு லைக் 15,000 20,000 வியூஸ்லாம் வந்திருக்கு ஒரு லாங் வீடியோக்கு, ஷார்ட்டுக்கு நீ அவ்வளோ இது பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி. யா, தட் வாஸ் சூப்பர் ஹெல்ப்ஃபுல். ஸோ த திங் இஸ், நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி. வேற உங்களை இவன் அவன் இவன் அவெல்லாம் யோசிக்காம ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், நான் இது பண்ணணும், நான் இது பண்ணணும்னு சொல்லி. இந்த யூடியூப்ன்றது எனக்கு இப்போ தோணலை, எனக்கு 8வது ஏதோ தோணுச்சு. இந்த பிஸ்னஸ், இந்த மணி உருவாக்கணும், ஃப்ரீயாக இருக்கணுன்றது வந்து இப்போ தோணலை, எனக்கு அப்பயே தோணுச்சு. பிகாஸ் நான் அதை பார்த்து அந்த ஃபீல்லாம் போய், அந்த வீட்டில் நடந்ததெல்லாம் போய், ஸோ அதுக்கப்புறம் லைக் இந்த டைமில் வந்து சம்மன் ஹெல்ப் மீ அப்படின்னா அந்த ஆனிடேட் வந்து இது பாத், இப்படி போகவே முடியாது, இப்படி தான் போகணும் அப்படின்றது ஒரு பாத். ஸோ அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷன் இதெல்லாம் சேர்ந்து தான் நான் ஓட ஆரம்பித்தேன். அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் நான் வந்து எதுவுமே பண்ணாமல் இப்படி பேசக்கூடாது, பட் நான் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னும் போது ஐ ஜஸ்ட் மேட் மணி, ஐ மானிட்டைஸ் மை சேனல், வேலை எல்லாமே இருக்கேன், ஐஃபோன் வாங்கியிருக்கேன், ஜஸ்ட் இன் மை 20s. அப்படின்ற பட்சத்தில் ஐ ஷுட் நீட் டு ஹெல்ப் சம் அதர் பீப்புள். பிகாஸ் எனக்கு நிறைய கொஸ்டின் வரும், எப்படி ப்ரூவ் பண்ணீங்க, எப்படி ஃபோன் வாங்கினீங்க, எப்படி காசு உருவாக்குனீங்க, எப்படி வந்து வேலை குவிட் பண்ணீங்க, எப்படின்னா நிறைய கேள்வி வரும் நான் 1-on-1 கால்லாம் எடுக்கும்போது. ஸோ எனக்கு என்ன தோணுன்னா, லைக் நானும் அதே ஸ்டேஜில் இருந்திருக்கேன், நானும் நிறைய கேள்விஸ்லாம் கேட்பேன் நிறைய பீப்புள் கிட்ட. பர்சன் ஏ ஒன்று சொல்கிறேன்னா அவங்ககிட்ட ஒரு கேள்வி, பி ஒன்று சொல்கிறேன்னா அவங்ககிட்ட ஒரு கேள்வி, ரெண்டுமே நல்லா இருக்குது, ரெண்டுமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே 4 பக்கம் ஓடுவேன். இது எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன், நீங்களும் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக. பிகாஸ் ஃபர்ஸ்ட்டில் வந்து இது கிளிக் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. எனக்கு என்னன்னா, நிறைய பீப்புள் சொல்லுவாங்க ஒன்றுத்தில் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லி. நான் சொல்கிறேன், இது வந்து நீங்கள் வேணா எடுத்துக்கலாம், இல்லை வேணா விட்டுலாம். நம்மளுக்கு எது அது ஒன்றுன்றது கண்டிப்பாக தெரியாது, இந்த ஏஜில் தெரியவே தெரியாது. ஸோ வி நீட் டு ட்ரை எவ்ரி திங். எது நம்மளுக்கு செட் ஆகுதுன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். சம் பீப்புள் யூஸ் டு சே லைக் ஒன்றே ஃபோக்கஸ் பண்ணு, அதுதான் அவன் பேஷன் எது அப்படின்னு சொல்லி. எனக்கு பேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது, எனக்கு காசு உருவாக்கணும், அதுதான் என்னோட பேஷனே இருந்துச்சு. ஸோ எது கிளிக் ஆகுதோ அதுதான் எனக்கு அப்படின்னு நினச்சி ஐ வாஸ் டூயிங் ஸோ மச். ஆட்டோமேட்டட் சேனல், அப்புறம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அப்புறம் யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் ஃபேஸ்லெஸ் இது ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் டைப் ரைட்டிங் இது ஒன்று பண்ணேன், அந்த இது ஒன்று டேட்டா என்ட்ரி அது வேலை இது பண்ணேன், அப்புறம் ஃபைவரில் போட்டேன், அப்போர்க்கில் போட்டேன், அப்புறம் நான் பிளாக்லாம் எழுதியிருக்கேன், அப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்கேன், வீடியோ எடிட்டிங் பண்ணியிருக்கேன், தெரியாதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏதோ நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன், இல்லாமலாம் இல்லை. எனக்கு ஞாபகம் கூட இல்லை எவ்வளோ விஷயம் ட்ரை பண்ணேன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் இந்த வேலை பண்ணேன், அப்புறம் யூடியூப் இப்போ ஸ்டார்ட் பண்ணது, அப்புறம் நிறையா அக்கௌண்ட் தீம் பேஜஸ்லாம் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எத்தனையோ ட்ரை பண்ணியிருக்கேன். அது ட்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் கிளிக் ஆகலடா, இதுதான் கிளிக் ஆகும்னு சொல்லி. ஸோ பீப்புள்னு சொல்லாமல் நம்ம ஏஜில், இந்த யங் ஏஜில் இருக்கும்போது நம்மளுக்கு எது பேஷன், எதுவுமே தெரியாது. நம்ம பண்ணாதான் தெரியும், 100 விஷயம் பண்ணாதான் தெரியும், ஓகே இதுதான் நம்மளுக்கு கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ த திங் இஸ், உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே ட்ரை பண்ணுங்க. இது கண்டிப்பாக எனக்கு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒன்று போகலாம், சூப்பர். உங்களுக்கு தெரியலனா எல்லாமே சீக்கிரமாக பண்ண ஆரம்பிங்க, எல்லாமே பண்ணுங்க, எது கிளிக் ஆகுன்றது பாருங்க. இது ஆக்சுவலாக 2025ல் வந்து உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு மோட்டிவேஷன் ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் 2 வருஷம் கஷ்டப்பட்டு தான் இது ஓரளவுக்கு நான் ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 2 வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இஃப் யூ கைஸ் ஆர் திங்கிங் டு டூ சம்திங், ஐ வில் சஜஸ்ட் யூ டு ஸ்டார்ட் இட் சூன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் 2025. டோன்ட் குவிட் அன்டில் யூ ஹேவ் டன். ஸோ எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு இருக்கட்டும், குவிட் பண்ணும்போது அதை யோசிச்சுக்கோங்க. பிகாஸ் குவிட்டிங் இஸ் நாட் அ ஆன்சர் ஃபார் எனி திங். You just need to win, you just need to succeed for your loved ones. வீட்டில் இருக்கிறவங்களுக்காக சக்ஸஸ் ஆகணும், அண்ட் நீ பண்ண மாட்டேன்னு சொன்னவங்களுக்காக நீங்கள் சக்ஸஸ் ஆகணும். அவ்வளோதான். இது நிறைய இருக்குது, நான் பேசணும்னு நினச்சா பேசிகிட்டே போகலாம். எனக்குலாம் வந்து நிறைய அசிங்கெல்லாம் பட்டிருக்கேன். வண்டி கேட்கும்போது வண்டி கொடுக்காம இருக்கிறதுக்கு பைக் வாங்கினேன். ஃபோன் வந்து ஃபோட்டோஸுக்காக வாங்கி அது ஃபோட்டோ வராமல் இருக்கும், அது ஒரு எரிச்சலாக இருக்கும். வீடியோ கேட்கும்போது நீ என்னத்துக்கு வீடியோ எடுக்கிற அப்படின்லாம் கேட்பாங்க. அது ஃபன்னாக கேட்டாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஹர்ட்டாக வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஐஃபோன் வாங்கினேன்.
ஐம் ஜஸ்ட் தட் காய். லைக் எனக்கு யாராவது இது வேணாம் பண்ணாது அப்படின்னு சொன்னா நான் வேணுன்னே பண்ணுவேன். உன்னெல்லாம் யாருமே லவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஐ வாண்ட் யூ ஆல் கைஸ் டு வின் at 2025, 2025 or 2026. So you will make it, but the thing is you need to go without quitting. So all the best for every single person, and happy new year for everyone.